மக்கள் மன்றம் 2026 களம் யாருக்கும் போட்டி. தேர்தல் வரப்போகிறது. தொடர்ந்து மக்கள் மன்றம் நடத்திக்கிட்டே இருக்கோம். வித்தியாசமாக ஒரு தலைப்பு இன்னைக்கு எடுத்திருக்கோம். இந்த 2026 களத்தில் யாருக்கும் போட்டி. இது என்னங்க கேள்வி? இது என்னங்க வித்தியாசமாக இருக்குது? நாங்கள் கேள்விப்படாத உருட்டாக இருக்கே. யாருக்கும் போட்டி அப்படின்னு கேட்குறீங்களே. அப்படின்னா நிறைய பேர் இதை இந்த தேர்தலில் முக்கியமான போட்டி எங்களுக்கு தான் அப்படிங்கிறத ஒரு நரேட்டிவாக இந்த கடந்த சில மாதங்களாக ஒரு செட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்போதும் போல ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, 1000 தான் இருந்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் நேரடி போட்டி. இட் இஸ் பைபோலார். தமிழ்நாடு அரசியல் என்றுமே இருதுருவ அரசியல். இங்கே திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறது தான் பிரதான கேள்வி அப்படிங்கிறத இந்த கட்சிகள் சொல்லி வராங்க. திமுக ஆட்சி பிடிக்கலையா, டிஃபால்ட்டாக ஓட்டு அதிமுகவுக்கு தான் போகும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு பார்வை. அதே மாதிரி அதிமுக பிடிக்கலையா, திமுகவுக்கு தான் வரும் அப்படிங்கிற பார்வை. அதை தாண்டி இப்போது சில பார்வைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு எங்கே போனாலும் திரு விஜய் அவர்கள் சொல்கிறார். இன்னொரு பக்கம், என்னப்பா நேற்று டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எத்தனை காலமாக இருந்து ஒரு தேர்தலாக சந்தித்து இன்றைக்கி தான் 8% வந்திருக்கிறோம், இது நாம் தமிழருடைய தேர்தல் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லி வராங்க, பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, பாஜக இருக்கக்கூடிய அணி வென்றுவிடக்கூடாது. அப்போது இது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்பட்டாலும் கூட பாஜகவோடு தோழமையில் இருக்கக்கூடிய அதிமுக வென்றுவிடக்கூடாது. அகெயின் இது நாடாளுமன்ற தேர்தல் போலவே பாஜகவுக்கும் மற்றவர்களுக்குமான போட்டி அப்படிங்கிற ஒரு பார்வையும் அந்த ஒரு நரேட்டிவும் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ உண்மையிலேயே இது யாருக்குமான போட்டி அப்படிங்கிறத அந்த கேள்வியை முன்வைத்து தான் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் நிறைய நம்முடைய பெருமக்கள் பேசவிருக்கிறார்கள். முதலில் பேச வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இசை மதிவாணன் அவர்கள். முதல்ல இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தேர்தல், அதாவது அரசியல் தேர்தல்னாலே ரெண்டு துருவ கட்சி தான், அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில தான் அப்படின்னு சொன்னாங்க. இரு துருவ அரசியல் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் 2026 அப்படி தான் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் நாங்களும் பார்க்குறோம். இரு துருவ அரசியல் தான். ஒரு பக்கம் திராவிட கட்சிகள், இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற கட்சிகள், அப்படி ரெண்டு துருவ அரசியலை நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். அதை தான் பேச வந்திருக்கோம். பொதுவாக இங்கே அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி தத்துவம், இந்த மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் ஜனநாயக அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு தான். இந்த வாக்கை வைத்து அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் எப்படியாவது ஒரு நல்லாட்சியை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி தேர்தலில் ஓட்டு போட்டு நம்மளை யாராவது காத்துற மாட்டாங்களா, நம்மளோட வாழ்வுக்காக, நம்மளோட உரிமைகளுக்காக, நம்மளுடைய தலைமுறைகளுக்காக ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்னு வாக்கு செலுத்துகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலுமே எல்லா கட்சிகளும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் அதை செய்வோம், தமிழ்நாட்டை சிங்கப்பூர் போல மாற்ற போகிறோம், பாலாறும் தேனாறு தான் உங்கள் சாலைகளில் ஓடப் போகிறது அப்படியான வசனம்லாம் கேட்குறோம். ஆனால் ஆட்சி முடிவில் பார்த்தீங்கன்னா வேதனை மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. இந்த ஏமாற்றத்தை பழகி தான் மக்கள் என்னவாயிட்டாங்கன்னா, ஏவாண்டா என்னங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ராமாண்டாண்ண ராவணாண்டாண்ண, நமக்கு தேர்தல் நேரத்தில் கிடைக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள், 3000 4000 அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சலா சொல்லியிருந்தா நீங்களே சேர்த்துக்குங்க, எண்ணிக்கை வருஷம் ஏறுதில்லை அப்படிங்கிற அந்த மனநிலையிலே உட்காந்துருக்காங்களே ஒழிய விலைவாசிக்கு ஏற்ப எதுவும் உயரணுமா இல்லையா? அதுதான் நீங்க இப்ப சொன்ன 2 அரசியல் கட்சிகளும் செஞ்ச விலைவாசி உயர்ந்ததுனால இந்த விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப வாக்கு காசு வாங்குறது போதும், அதோட போட்டு போறோம் அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலையை மாற்றி மக்கள் போடுகிற அந்த வாக்கு ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல அரசியலை கொண்டு வரும், ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னா அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் அப்படி ஒரு மாற்று அரசியலை இங்கே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அரசியலாக பார்க்கப்படுகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி அதிமுக திமுக இந்த கட்சிகள் மாறி 50 ஆண்டு காலம், 50 ஆண்டு கால ஆட்சியில் என்ன நடந்துருச்சு? கொள்ளை அப்படியே இருக்குது, கொலை அப்படியே, 2 கட்சியிலும் கொள்ளை இருக்குது, கொலை இருக்குது, கனிமவள திருட்டு இருக்குது, இங்கேயும் அடக்குமுறை இருக்குது, அங்கேயும் அடக்குமுறை இருக்குது, இப்படி எல்லாம் சாராயம் இங்கே இருக்குது, அங்கேயும் சாராயம் இருக்குது, எல்லாமே எதுவும் மாறாமல் தான் இருக்கிற கட்சி மாறுது, ஆட்சிகள் பேரில் கட்சி மாறுதே உடைய இந்த இங்கே நடக்கிற ஊழலோ திருட்டோ எதுவுமே மாறவே இல்லை. அதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு தேர்தலாகத்தான். இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டி, இந்த களம் என்பது மக்களுக்கும் இந்த
இவர்களை ஏமாற்றிய கட்சிகளுக்குமான ஒரு போட்டியாகத்தான் இந்த 2026 இருந்தால் அது மக்களுக்கு நல்லது அப்படிங்கதான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில முடிய போற தருவாயில வந்துட்டாங்க. அவங்க திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்க வந்து நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி நீங்க ஒன்று வந்து நிற்குது, பிஜேபியை நம்ம எதிர்த்தாதான் ஒன்று வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்தா தங்கைகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நம்புறேன். என்னன்னா, இந்த பிஜேபின்னு சொன்னதுனால கொஞ்ச நாளா ரொம்ப நாளா எங்களை பிஜேபியோட பி டீம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திமுகவோட பி டீம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களை எங்கே உட்கார வச்சிருக்காங்க பாருங்க, வரிசையாவது தனியாக போட்டுருங்க. அப்புறம் நீங்களே உட்கார வைக்கிறீங்க, நீங்களே கேள்வி கேட்குறீங்க. நீங்க பொதுவான டீம் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்களை மாட்டி விடுற வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க. பிஜேபி அப்படின்னு ஒரு பூதத்தை காட்டி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பண்ணும். பிஜேபி அவ்வளவு பெரிய பூதம் தமிழ்நாட்டில் கிடையாது. அதான் உண்மை. வட மாநிலங்களில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய பூதம் கிடையாது. அதை காட்டித்தான் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அவல நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாடலை கொண்டு வந்தாங்க. இது ஒரு என்ன, குஜராத்தில் மோடி எல்லாம் வளர்ச்சி ஆயிடுச்சு, நாடு வளர்ச்சி ஆயிடுச்சு, குஜராத் மோடி 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 அப்படின்னு ஒரு விளம்பர மாடலை காட்டினாங்க. அதே மாதிரி இங்கேயும் காட்டுறாங்க. இங்க என்னது, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, என்னது, திராவிட மாடலு. இங்க நடக்கிற அத்தனை தவறு தில்லுமுள்ளு எல்லாரும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் காட்டுவதற்கு காரணமாக ஒரு இலக்காக திராவிட மாடல், அவன் விளம்பர மாடலை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பு என்று பேசுகிற இவர்கள் திராவிட மாடலை இங்கே முன்னிறுத்துறாங்க ஒழிய மற்றபடி எந்த மாறுபாடும் இருக்கிறது இல்லை. ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க வட மாநிலத்தில் போய் பாருங்க, இதை நம்மளே பார்த்துருக்குறோம். கோயில்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நுழைய முடியல, அவங்களே இந்துக்கள் தான். அவங்க எவ்வளவு தூரம் தாக்கப்படுறாங்க என்பதை நம்ம கண்கூட பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இங்கே சமூக நீதி அப்படின்னு பேசப்படுற இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள்ல, குறிப்பா ஆளும் கட்சியோட ஆட்சியில் இங்கே கோயில்களில் ஒடுக்கப்படுற மக்கள், ஆதி தமிழ் கொடிகள் நுழைய முடியாத நிலை இருக்குதா இல்லையா? அப்படி ஒரு நிலை வருகிற போது சமூக நீதியை பாதுகாக்கிறோம் சொல்ற திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சிருக்கணும், அந்த மக்கள் கோயில் நுழைவதுதான் சமூக நீதி அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாம, கோயிலை பூட்டி வைக்கிறதா சமூக நீதி அப்படின்னு சொல்லி கோயிலை பூட்டி வச்சுட்டு யாருமே உள்ள போக தேவையில்லை அப்படின்னு தப்பிக்கிறது சமூக நீதியா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அந்த சமூக நீதியை பற்றி இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு தான் சொல்லுது இன்னைக்கு. இந்த திராவிட மாடல் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எல்லாருக்கும் நீதியை கொடுத்துட்டோம், எங்க ஆட்சியில் பெண்கள் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா, மாசம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம், அதுவும் 1 கோடி பேருக்கு கொடுத்துருக்கோம், எவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, 1 கோடி இல்ல, நீங்க 1.5 கோடி பேருக்கு கூட 1000 ரூபா கொடுக்கலாம். அதே குடும்பங்கள்ல இருந்து சாராயம்ங்கிற பேர்ல இருந்து எவ்வளவு காசை எடுக்கிறீங்கன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த ஆண்டு விற்பனை பாருங்க, ஒரு அரசோட இலக்கு என்னவா இருக்கணும், கல்வித்துறையில் இப்படி சாதனை பண்ணிடலாம், மருத்துவத்துறையில் இப்படி சாதனை. இந்த ஆண்டு போன ஆண்டு விற்பனையை விட இவ்வளவு, இன்னும் சொல்ல போனா இந்த ஆண்டு விற்பனைக்கு வந்து மதுக்கடையில் 600 கோடி இலக்கு அப்படின்னு வச்சு நம்மால அதை முந்திட்டாங்க. 758 கோடியா மாறிடுச்சு. ஏன்னா வருஷம், அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், வருஷம் 15% கூடுன்னு நினைச்சோம், இப்போ அதை விட கொஞ்சம் கூடிருச்சு. அப்ப நீங்க என்ன 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடி வருடத்திற்கு இலக்கு வச்சு சாராயத்தில் விற்கிறாங்க. எல்லா துறையும் இழப்பீடுல போயிட்டு இருக்கு. இலக்கை தாண்டி போகுதுன்னா அதுக்கு காரணம் அரசா நம்ம ஆளுகளா? திறந்து வச்சது யாரு, அரசா நம்ம ஆளுகளா? இது உடனே குடிக்கிறவங்க வாயை மூடிட்டு இருக்கோம், நீங்க பூட்டை போட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே, கேட்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. குற்றத்தை மக்கள் மேலே போடுறதுல ஒரு அரசு மக்கள் கேட்பதையெல்லாம் கொடுப்பது நல்ல அரசு இல்லைங்க. மக்களுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்து கொடுக்குற அரசு தான் ஒரு நல்ல அரசா இருக்க முடியும். ஒரு குழந்தை எல்லாமே கேட்கும், எல்லாத்தையும் கேட்டு அடம் பிடிக்கிறோம், ஆனா நல்ல அம்மா எது அது பிள்ளைக்கு வேணுமோ வேண்டாமன்னு பார்த்து கொடுக்குறது நல்ல அம்மா. அப்படி ஒரு அரசு தானே இருக்கணும். அந்த அரசு ஏன் மக்கள் கல்வி இலவசமாக கேட்குறாங்க, இந்த அரசு கொடுத்துருச்சா? மருத்துவத்தை இலவசமாக கேட்குறாங்க, இந்த அரசு கொடுத்துருச்சா? நீங்க நினைச்சு பாருங்க, காஞ்சிபுரத்தில் ஒரு மருந்து கம்பெனி, அந்த மருந்து கம்பெனியில் உற்பத்தி செய்யப்பட்ட மருந்தை வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அந்த மாநில அமைச்சர் நம்மளை கேட்குறாங்க, அந்த மாநில அமைச்சர் கேட்கிறார், 14 ஆண்டுகளா அந்த கம்பெனியில் நீங்க அந்த மருந்து கம்பெனியில் நீங்க ஆய்வு செய்யவே இல்லை, அதோட விளைவு தான் எங்கள் குழந்தைகள் செத்து போயிடுச்சுங்கிறான். இந்த நீங்க நினைச்சு பாருங்க, தமிழக முதல்வர் சொல்றாரு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது தமிழ்நாட்டுக்கு தலை குனிவா தலை நிமிர்வா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த அரசு சொல்கிறது எல்லாமே மாடல், எப்படி திராவிட மாடல் பேர் வச்சு சொல்றாங்களோ அது மாதிரி எல்லாமே மறுபடியும் அபத்தான பொய்யே மறுபடியும் சொல்றாங்களே தவிர எங்கொன்றிலும் அரசு மக்களுக்கு என்ன தேவை இல்லை, எந்த வாக்குறுதியை கொடுத்தோம் அதை காப்பாற்றணும் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்ன 1000 ரூபாய் நீங்க மாடலா எடுத்துக்கலாம். நான் சொன்ன 1000 ரூபாய் முதல்ல ஓட்டு போடும்போது என்ன கேட்டாங்க, ஓட்டு கேட்கும் போது அனைத்து பெண்களுக்கும் 1000 நாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாங்க,
தகுதியான பெண்களுக்கு மட்டும் 1000. இந்த தகுதி எங்கிருந்து வந்தது? வாக்கு கேட்கிற போது வராத தகுதி அவர்களுக்கு கொடுக்க நலத்திட்டம் அப்படின்னு சொல்றாங்களே இலவசத்துக்கு, அந்த நலத்திட்டத்தை கொடுக்கிற போது எப்படி தகுதி வரும்? இதை எந்த கட்சி கேட்கறது இல்லை. ஏன்னா இவங்க அதுக்கு தயாரா இருக்காங்க. அதிமுக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் 1500 சொன்னோம், மக்கள் ஏமாந்து அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை போடுங்க, இந்த இந்திய கூட்டணி போய் இப்போ பாருங்க, ஒரு ஆள் அங்கிட்டு வடக்க நான் 2500 தரேன், அவங்ககிட்ட இவங்க சொல்லுவாங்க, இவனை கிட்ட அவனை பார்த்தானா பள்ளிக்கூடத்துலாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, ஒன்னால நான் கெட்டேன் என்னால நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி. இவங்கள பார்த்து அவங்க கேட்டாங்களா இல்லை அவங்கள பார்த்து இவங்க கேட்டாலும் தெரியல. 1000 தொடங்கி இப்போ 2500 கொடுக்குறவங்களுக்கு இலவசத்தை நோக்கியே இந்த அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. வட இந்தியாவில் போனீங்கன்னா ஏழை தாயார், இதே மோடி ஆட்சியில் குஜராத் இருக்கிற போது ஏழை தாயோட கற்பப்பையை வித்தாங்க. அதுவே இங்கே குற்றச்சாட்டாக மாறிச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன? திராவிட மாடல் ஆட்சியில் ஏழை தாயோட கிட்னியை வித்துட்டாங்க. தீர்வு என்ன தெரியுமா? அந்த கிட்னி எடுத்து அந்த மருத்துவமனை இருக்குல்ல, அந்த மருத்துவமனை ஒன்றும் செய்ய மாட்டோம், இன்னுமே அங்கே உறுப்பு மாற்ற மாட்டோம். எது? அந்த மருத்துவமனையில் இன்னும் அந்த கிட்னியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை பார்க்க மாட்டோம். தண்டனை முடிஞ்சிருச்சு. எல்லாவற்றையும் விட இன்றைக்கு மழைக்காலம், நெல்மணிகள் என்னவாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லாரும் ஆட்சியாளர் சொல்கிறாங்க கொஞ்சம் முளைச்சிருச்சு. எது அமைச்சர் பாருங்க, விவசாயத்துறை அமைச்சர், கொஞ்சம் முளைச்ச அரிசி நெல்லை கொடுத்தா வாங்கிடும் அந்த அரசு? வாங்குமா? உடனே இன்னொரு ஆட்சியர் சொல்கிறேன், நாங்கள் இருக்கிற போது இப்படி இல்லை, இப்போ நிறைய மழை வந்துருச்சு, நிறைய நெல் விளைஞ்சிருச்சு, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நெல் விளைஞ்சிருச்சு. நான் கேட்குறேன், சாராய கடையில் வைக்கிற அந்த சாராய பாட்டில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறான்னு கணக்கெடுத்து பார்த்து ஏசி அளவில் போட்டு எல்லாம் உட்கார வைக்க முடியுது. ஒரு இங்கே இருக்கக்கூடிய தலையாரி இருக்காங்க, விஓ இருக்காங்க, ஆர்ஐ இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க, வருவாய்த்துறையே இருக்கிறது. எத்தனை ஆயிரம் ஏக்கரில் விவசாயம் பண்ணியிருக்கான்னு கணக்கெடுத்து பார்த்து எவ்வளோ விவசாயம் இங்கே வந்து சேரும், நெல் வந்து சேரும், அறுவடை செய்யப்படும் கணக்கெடுத்து பார்த்து நெற்குடங்களை கட்ட முடியுமா முடியாதா? ரொம்ப கேவலமாக சொல்லணும்னா, மனிதனை அடக்கம் செய்கிற சுடுகாட்டில் கொண்டு நெல் மூடைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த அரசோட லட்சணமா? அப்போ இந்த தேர்தல் மாற்று அரசியலை முன்வைக்கிற நாம் தமிழருக்கும் தீய திருட்டு திராவிட அரசியலுக்குமான சண்டையாகத்தான் நாம் தமிழர் கட்சி பார்க்கிறது. நன்றி, வணக்கம். திமுக அதிமுக ரெண்டுமே சரியில்லை, ரெண்டுத்துக்கும் மாற்று நாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. நாங்க மாற்றுன்னு தாவேகான்னு ஒருத்தங்க வேற இப்போ களத்தில் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் எப்படி கம்பேர் ஆக போகுது அப்படிங்கிறதும் மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். அடுத்ததாக இந்த 2026 களம் யாருக்கும் போட்டி என்று பேச அடுத்ததாக வருகிறார் திரு KC பழனிசாமி அவர்கள். இன்றைய தலைப்பு என்பது வருகிற 2026 தேர்தல் யாருக்குமான போட்டி. ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அதே போல் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு வந்த திரு ஸ்டாலின், இந்த களத்தை ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமின்னு அவர் அமைக்கல. திமுக வெர்சஸ் அண்ணா திமுக என்றும் அவர் அமைக்கல. 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களது அந்த பிரச்சாரமே அதிகமாக அவர் பேசியது இந்துத்துவா. அந்த இந்துத்துவாவுக்கு எதிராக அதிமுக அடிமை கட்சி, பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துருச்சு, பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழகத்தை ஆள்வதற்கு பாஜக உறுதுணையாகக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் அவர் கையாள்கிற ஒரே அந்த தேர்தல் பிரச்சார யுக்தி என்பது அந்த சித்தாந்த அரசியல், அந்த சித்தாந்த களத்தை மட்டுமே அவர் மையப்படுத்தி செய்கிறார். ஆனால் அதை தாண்டி சென்ற தேர்தலில் இன்னொரு பிரச்சாரத்தையும் செய்தார். கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன். முடிஞ்சால் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை அதை பேசணும், ஆனால் அதை பேச மாட்டார். பல பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க தினகரனை மட்டும் இதில் கூட்டணியில் சேர்த்துருந்தா போதுங்க, ஒரு 25 தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம், அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும், தினகரனால தான் அதிமுக ஆட்சிக்கு வரல. இது ஒரு பொய்யான ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். உண்மை அது அல்ல. நீங்கள் தேர்தல் அறிவிப்புக்கு சில நிமிடங்களுக்கு, சில மணித்துளிகளுக்கு முன்னால் 10.5% உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஒன்று, அது சரியான முடிவாக கூட இருந்திருக்கலாம், வன்னியர் சமுதாய மக்கள் அதற்கு உரித்தவர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அது கொடுக்கப்படுகிற பொழுது ஒரு எமோஷனல் ரியாக்ஷன், ஒரு எதிர் வினை என்பது மற்ற சமுதாய மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் ஏதோ மற்ற சமுதாயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அது உண்டாக்கிவிட்டது என்பதாகத்தான் அது தேர்தலில் எதிரொலித்தது.
நீங்கள் நான் சொல்கிறத டேட்டாவோட நீங்கள் வந்து புள்ளி விவரத்தோடு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிமுக மிகப்பெரிய தோல்வி வந்து அடையலை. சென்னை ஒரு தொகுதியில் கூட அதிமுக ஜெயிக்கலை. செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த பக்கம் விழுப்புரம் வரைக்கும் எடுத்துக்கோங்க, அந்த பக்கம் அரியலூர், திருச்சி, இந்த பக்கம் டெல்டாவில். அப்போ வட மாவட்டங்களில் தான் அதிக அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக பேசினோம்னா அந்த வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழுகிற பகுதியில் அந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு அந்த சாதிய ரீதியாக ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது இந்த முடிவுக்கு ஒரு எமோஷனல் ரியாக்ஷனாக மட்டுமே தான். இந்த ஒரு முடிவை மட்டும் அவர் எடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக 2021 அதிமுக ஆட்சி அமைத்திருக்கும். அது தினகரனால் அந்த ஆட்சி தடுக்கப்படலை. திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ 26ல் யாருக்கு போட்டி? அதான் வர்றேன், நான் உங்களை வந்து கிரவுண்டை தயார் பண்ணிக்கிட்டே வர்றேன். அசோகா வந்து இது எல்லாம் ஒத்துக்கிட்டு ஆமான்னு சொல்லணும் அப்படிங்கிற அளவு, பிரசன்னாவும் ஆமாம் என்று சொல்லணுங்கிற அளவுக்கு தயார்படுத்திட்டு வர்றேன். ஸோ இதுதான் வந்து கடந்த காலம். அப்போ இவ்வளவு ஏன் சொல்கிறேன்னா, அந்த இந்துத்துவா, அந்த சித்தாந்த அரசியல் என்பதை நாடாளுமன்றத்துக்கு அது கை கொடுக்கும், ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு அது நிச்சயமாக கை கொடுக்காது. அது திரு ஸ்டாலின் அவர்களால் இந்த முறை ஊழலை பற்றி பேச முடியாது, இந்துத்துவா அரசியலை பற்றி பேச முடியாது. அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடியது ஒரு சில அம்சங்கள், அதாவது அந்த மகளிருக்கு கொடுக்குற அந்த உதவித்தொகை, இது போன்ற அம்சங்கள் தான். எல்லோரும் பல பேர் சொல்கிறாங்க விஜய் வருகையால் வந்து எதிர்க்கட்சி ஓட்டுகள் எல்லாம் வந்து பிரிஞ்சிரும் அப்படின்னு. அம்மா மறைகிற பொழுது 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு 10 வயசு 2016, இன்றைக்கி அவங்களுக்கு வந்து 18 வயசு. அப்போ இவர்கள் குறிவைத்து அந்த மகளிருக்கு கொடுக்குற அந்த தொகை ஆகட்டும், அல்லது அந்த கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குற அந்த உதவிகள் ஆகட்டும், பெரும்பாலான அந்த இளைஞர்கள் வாக்குகளை கவர வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு ஆன அரசியலுக்கு திரு உதயநிதி அவர்களை தயார் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வைத்ததை மொத்தமாக விஜய் வந்து அதை அள்ளிட்டு போகிறாரு. அப்போ அதனால் வந்து விஜய் எடுக்க போகிறது திமுக ஓட்டு. ஆமாம், இது விஜய்க்கு போகிறது திமுக ஓட்டு. அடுத்தது நீங்கள் பாஜக அதிமுகவோட கூட்டணி சேருகிற பொழுது சிறுபான்மையினர் ஓட்டு இதுவரைக்கும் யாருக்கு போகும்? பாஜக இந்த பக்கம் இருந்ததுன்னா நிச்சயமாக திமுகவுக்கு வந்து போகும். அப்போ விஜய் தனித்து நிற்கிற பொழுது பெரும்பான்மையான சிறுபான்மையினர் ஓட்டு வந்து விஜய்க்கு போகும். அப்போ எந்த விதத்திலையும் விஜயினுடைய வருகை அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பாதிக்காது. பல நேரங்களில் வந்து விஜய் அதிமுகவோட கூட்டணி என்பதாக பேசப்பட்டதே கூட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது அப்படியே காலி ஆயிடுச்சு. முதல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நான் தான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி, இல்லை நாடாளுமன்ற தேர்தல் இப்படி இருக்குது, வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக அவசியம்னு சொல்லி எல்லாம் தம் கட்டி பயங்கரமாக அதுக்கு வந்து பெரிய வரவேற்பு வந்து இருந்தது. அதையெல்லாம் நம்பித்தான் செங்கோட்டையிலும் களத்தில் இறங்கினார், ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், டக்குன்னு இந்த விஜய் நம்மளோட ஒரு கூட்டணி என்ற உடனே பார்த்தீங்கன்னா அப்போ இது நல்லா தானே இருக்குது, விஜய் அதிமுகனா ஒரு 200 சீட், நானே ஒரு பதிவு போட்டேன், விஜய் அதிமுக கூட்டணினா 200 சீட்டுக்கு மேலே வெற்றி பெறும் என்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இன்றைக்கும் அதுதான் உண்மை. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு. நல்ல வேளை இன்றைக்கு விஜய் தரப்பிலிருந்து வந்து அதை தெளிவுபடுத்திட்டாங்க. அதாவது நிச்சயமாக நாங்கள் தனித்து தான் போட்டியிடுறோன்னு. அப்போ இந்த ரெண்டாவது ஒரு இது இருக்குது, விஜய்க்கும் நாம் தமிழருக்கும் கடுமையான போட்டி இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் முன்னேறிடாமல், எந்த தொகுதியிலையும் அதிக வாக்கு வாங்காமல் சகோதரர் சீமானும் அவர் தம்பிகளும் பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து அதை நம்ம வந்து பெரிய அளவில், ஏன்னா அவர்கள் எடுக்கிறது வந்து நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சித்தாந்த அரசியல், ஒரு எதிர்கால அரசியல். தம்பி சொன்ன மாதிரி அந்த திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்றால், திராவிடத்துக்கு வந்து இன்றைய தேதிக்கு 75% மேலே அந்த வாக்குகள் வந்து இருக்குது. அப்போ இந்த 2 திராவிட கட்சிகளுமே வலிமையாக தமிழகத்தை ஆளுகிற பொழுது மாற்று சித்தாந்தத்துக்கு இன்னும் கால நேரம் எடுக்கும். அப்போ வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவது அதிமுகவாகத்தான் இருக்கும். ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி கெடுத்துடாமல் அதை உருவகப்படுத்தி
வலிமைப்படுத்தி ஒன்றுபட்ட அதிமுகவை அவர் கட்டமைக்கிற பட்சத்தில் தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தால் போதும் என்கிற எல்லையை தாண்டி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் போதும் என்கிற எல்லையை தாண்டி விஜய் வந்தா பரவாயில்ல என்று பிள்ளையார் சொல்லியெல்லாம் போடாமல் திரு ராஜேந்திர பாலாஜி, உதயகுமார் இவர்களை எல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்தி அந்தந்த தொகுதிகளில் வேலையை பார்க்க சொல்லி விஜயும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, அதிமுக என்கிற கட்சி ஒருமுகப்படுத்தப்பட்டு வலிமை. ஏன்னா அது ஒரு ஆழமான ஒரு நேரேஷன் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் செட் ஆயிடுச்சு. ஒன்றுபட்ட அதிமுகவா ஜெயிச்சிருங்க என்று. அது கூட பிஜேபி என்று இருந்தாலும் கூட பரவாயில்ல, நிச்சயமாக எதிர் வருகிற சில மாதங்கள்லையாவது திமுக மீது அவர்கள் சரியான சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அப்படி நடவடிக்கைகள் எடுத்து இந்த அரசாங்கத்தில் நடத்துகிற தவறுகள் பகிரங்கப்படுத்துகிற பொழுது ஆளுகிற வாய்ப்பை மக்கள் அதிமுகவுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை பெற்றுக்கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திரு கேசிபி அவர்களே. அதிமுக ஆதரவாளர், எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாளர், இப்படி ஒரு காம்போவை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காம்போ எங்கள் அண்ணன் கேசிபி அவர்கள். அவர் ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டார். 2021 தேர்தல்லையுமே திமுக கூட்டணி ஒரு ஸ்மார்ட்டான பாலிடிக்ஸை முன்வைக்கிறாங்க, பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே அந்த சித்தாந்த போரை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு. இந்த தேர்தலும் அப்படிதான் இருக்க போகிறதா? திரு அஸ்வத்தாமன் அவர்கள் அடுத்ததாக பேச இருக்கிறார். அவர் பதில் சொல்வார்னு எதிர்பார்ப்போம். அவரை அன்போடு பேச அழைக்கிறேன். தமிழக அரசியலை பொறுத்தவரை ரொம்ப நாளாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, 1996 பத்மநாபபுரத்தில் முதல் எம்எல்ஏவில் தன்னுடைய கவுண்ட் ஆரம்பித்த கட்சியை உள்ளே உக்காந்து மக்கள் மனதில் மேடை போட்டு அமர்ந்திருக்கிற ஒரு கட்சியை இன்னும் எத்தனை நாளைக்கு பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும்? நீங்கள் நல்லா பாருங்கள், மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் பாருங்கள், நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். 2வது தடவை இதுவரை திமுக ஆட்சி அமைத்தது கிடையாது. முதல் முறையாக 2வது முறை நாம் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தார். அந்த நம்பிக்கை என்றைக்கு உடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்றைக்கு உட்கார்ந்து பிரஸ் மீட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதியானதோ அன்றிலிருந்து திமுகவிற்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் பதட்டம் தொட்டி கொண்டிருக்கிறது. அதனால் எப்படியாவது இந்த கூட்டணியை உடைச்சிடலாமா, எப்படியாவது இந்த கூட்டணியை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடலாமா என்று கடந்து தவித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாருக்கும் யாருக்கும் போட்டின்னு கேட்குறீங்க. திமுக செய்கிற இந்த மோசமான ஆட்சிக்கும் மக்களுக்கும் எதிராக இங்கே போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் இதுவரை சந்தித்திராத மிக மோசமான ஆட்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழரை சார்ந்த தம்பி பேசும்போது சொன்னாங்க, அந்த கோல்ட்ரிஃப் மருந்து தமிழகத்திற்கான தலைகுனிவு இந்திய தேசம் முழுவதும் ஏற்பட்டது. முதல்ல ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங் சார், உலகத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது சார். கிட்னி திருடு எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். இப்போ ஏப்பம் விட்ட மாதிரி தான் கிட்னி, ஆயிரக்கணக்கான பேருடைய கிட்னியை திமுக காரங்க ஏப்பம் விட்டுட்டாங்க சார். ஏழை மக்கள் சார், நெசவாளர்கள் சார். அதில் திமுகவினுடைய அந்த எம்எல்ஏ சொல்கிறார் சார், இன்னும் 1000 பேர் நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னு சொன்னால் நாமக்கல் மாவட்டத்தில் யாருக்குமே கிட்னி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார். உலகம் முழுவதும் இவ்வளவு பெரிய அவமானம் இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் திமுகவினால் ஏற்பட்டிருக்கிறது. 25 பேர் லாக்அப் மரணம். முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சாரி சொல்லிட்டார். எல்லாம் ஐயோ சாரி சொல்லிட்டார். இப்போ சென்னையில் 26வது மரணம். சாரி கூட சொல்லலை சார். அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் யார் அந்த சாருன்னு தமிழக பெண்களுடைய மனசாட்சி இன்றைக்கு வரை யார் அந்த சார் என்ற கேள்வி உலுக்கி கொண்டிருக்கிறது. இவங்க இந்த சார் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எது ஓட்டு சார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், ராகுல் காந்தி PPTலாம் போட்டு பார்த்து சொன்னாரா சார்,
ஒரு வீட்டுக்குள்ளே 30 ஓட்டு இருக்குது, ஒரு வீட்டுக்குள்ளே 40 ஓட்டு இருக்குது, இப்படிலாம் சொன்னாரா சார்? சரி சார், இப்படிலாம் 30 ஓட்டு 40 ஓட்டு இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கணக்கெடுப்பு நடத்தணும் தானே? அதுக்கு தானே இன்டென்சிவ் ரிவிஷன் கேட்குறாங்க, ஸ்பெஷல் ரிவிஷன் அதுக்கு தானே வருது, எஸ்ஐஆர் அதுக்கு தானே வருது. அதை எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ் பேசுவதும் திமுக பேசுவதும் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய முரண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை எல்லாம் ஏற்படுத்திவிட்டு இன்றைக்கு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்று. மக்களோடு தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருக்கும் போட்டின்னு. நீங்க சொல்ற இல்லையா, தாவேகா இல்லையா, ஓட்டை யார் அதிகமாக பிரிப்பது அப்படிங்கிற போட்டியில் வேணா அவங்கள வச்சுக்கோங்க. போட்டி யார் முதலமைச்சராக வர்றது அப்படின்னா இங்கே தான் போட்டி. அவங்க ஓட்டை பிரிச்சாங்கன்னா நட்டம் உங்களுக்கு தானே. அதுதான், அது நட்டம் யாருக்குன்றது வேற விஷயம். ஓட்டை யார் பிரிக்கிறதுன்ற போட்டியில் வேணா வச்சுக்கோங்க, நாங்கள் எதுவும் சொல்லலை. இன்னொன்று அவர் பேசும்போது சொன்னார், சார் பிஜேபி பூதம். சார் பிஜேபி பூதம் இல்லை சார், பிஜேபி சாமி சார். நீங்கள்லாம் சேர்ந்து பூதம்னு சொல்லிட்டு அது பூதம் ஆகிடா சார். சார் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், இதுதான் சார் உலகம் முழுசும் பேசின தத்துவம். தகுதியானது தப்பி பிழைக்கும். உலகத்தில் முதலாக ஒரு மனிதன் அதை மாற்றி காட்டினார். சர்வைவல் டு ஆல், எல்லாவற்றிற்குமான வாழ்க்கையை பாரதிய ஜனதா கட்சி பேசி கொண்டிருக்கிறது. சர்வைவல் ஆஃப் ஆல் என்று முதல்ல சொன்ன மனிதர் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால தான் அவர் எங்கே போனாலும், உலக மாநாடுகள் எங்கே போனாலும் அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது. பாஜகவினுடைய தத்துவம் என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தத்துவம். சிம்பிளாக சொல்கிறேன் சார், ஒரு சினிமா பாட்டு வரும், மதமென பிரிந்தது போதும், இனமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். இதுதான் பிஜேபி. ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தத்துவம். இங்கே எல்லாம் சித்தாந்த அரசியல். பிஜேபியை விட ஒரு சித்தாந்த அரசியல் நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க சார்? ஒரு மனிதன் இந்த சித்தாந்தத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு காரணத்திற்காக அவன் இந்த மண்ணில் ரத்தம் சிந்தினான் என்று சொன்னால், இந்த மண்ணில் கொல்லப்பட்டான்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரன் மட்டும்தான் சார் அப்படி கொல்லப்பட்டான். வேற எந்த கட்சிக்காரனும் இவன் இந்த சித்தாந்தத்தை சார்ந்தவன்றதுக்காக உயிரை விட்டது கிடையாது. பிஜேபிக்காரன் உயிரை விட்டுட்டு இருக்கான், இந்து முன்னணிக்காரன் உயிரை விட்டுட்டு இருக்கான், ஆர்எஸ்எஸ் காரன் உயிரை விட்டுட்டு இருக்கான். வேற எந்த சித்தாந்தத்தில் உயிரை விட்டாங்க? இன்றைக்கும் சொல்றேன், ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இல்லாமல் களத்தில் நின்று போராடுகிற ஒரு தத்துவவாதி இந்த தமிழக மண்ணில் இருக்கிறான் என்று சொன்னால் அது இந்திய தத்துவவாதி. நீங்க திராவிடம் வருவதற்கு முன்பு, இன்றைக்கு இருக்கிற தமிழ் தேசியம் பேசப்படுவதற்கு முன்பு தமிழனுடைய அடையாளம் தேசியம். நண்பர்களே, நீங்க தத்துவத்தை சொல்றீங்க, உங்களுடைய தேசிய தத்துவத்தை சரியா முன்வைக்கிறீங்க. நான் இங்க கேள்வி, இந்த கேசிபி அவர்கள் சொன்ன அந்த நரேட்டிவ், பிஜேபி வெர்சஸ் திமுக நரேட்டிவ் தான் நான் உடைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? அந்த நரேட்டிவை வச்சு 19, 21, 24 மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே, அப்ப அது நமக்கு என்ன செய்தியை சொல்லுது? இன்றைக்கு 18% எங்கள் தலைமையிலான கூட்டணி ஓட்டை வாங்கிய பிறகும் கூட, இன்றைக்கும் நான் தான் சொன்ன 96 எம்எல்ஏவை முதலில் பெற்ற கட்சியை கூட இன்றைக்கும் சார் பிஜேபிக்கு மக்கள் சப்போர்ட்டே இல்லை சார், பிஜேபிக்கு பர்சன்டேஜே இல்லை சார்னு ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க இதை இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்கிறேன். தமிழன் என்றால் அவன் தேசியவாதி சார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் வஉசி ஆரம்பித்த கம்பெனி பேர். அந்த சுதேசின்ற அந்த தத்துவத்தை போய் பாருங்கள். இன்றைக்கு நாம் தமிழர் தற்சார்பு பொருளாதாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்சார்பு பொருளாதாரத்தை செயல்படுத்தி கொண்டிருப்பவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு சுதேசி என்கிற தத்துவம் தான் பாஜகவினுடைய தத்துவம். அதற்காக தான் சொல்றேன், இனிமேலும் இந்த உருட்டு இந்த புரட்டெல்லாம் தமிழகத்தில் எடுபடாது. தமிழக இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள். முன்னாடி ஃபாரினுக்கு போனால் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு என்ன வேல்யூ, இன்னைக்கு என்ன வேல்யூ? ஒரு உலக மாநாட்டுக்கு முன்னாள் பிரதமர்கள் சென்ற போது என்ன வேல்யூ, இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லும் பொழுது என்ன வேல்யூ? இதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள். பலரும் பேசிக் கொண்டிருக்கிற பல தத்துவங்களை, வெறும் வார்த்தை அளவில் பேசுகிற பல தத்துவங்களை வாழ்க்கை அளவில் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாதித்து காட்டிருக்கிறார். வந்தே பாரத் ட்ரெயின் போட்டோவை நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிருந்தா இது எந்த ஃபாரின் ட்ரெயின்னு கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் இன்றைக்கு எல்லா எளிய மக்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். பாஜக காரங்க பேசினா உங்களுக்கு பதட்டமாயிடும். ஏன்னா திராவிடம் என்கிற இல்லாத இனவாதம் இன்றைக்கு நான் இன்னைக்கும் சொல்றேங்க,
தமிழகத்தில் திமுக என்றைக்குமே சப்ஸ்டிடியூட் சிஎம் தான். சப்ஸ்டிடியூட் அதிமுகவினுடைய ஆட்சி மக்கள் விரும்பி போட்டிருக்காங்க ஓட்டு இது வரைக்கும். அவங்க மேலே கொஞ்சம் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் திமுக உட்கார வைப்பாங்க. என்றைக்குமே கருணாநிதி அவர்கள் சப்ஸ்டிடியூட் சிஎம் தான். அவங்க என்றைக்குமே ஒரு தடவைக்கு மேலே ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது. அதுவும் இப்பொழுது இருக்கிற நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமை. திருவண்ணாமலையில் 2 காவலர்களே இங்கே பக்கத்து ஸ்டேட்லேருந்து தக்காளி விற்க வந்த பொண்ணை மானபங்கப்படுத்தினார்கள் போலீஸ். இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிக்காரர்கள் 30 லட்சம் ரூபாய் காரில் வந்து 2 வீலரில் போகிறவங்களை இடிக்கிறாங்க. முறைச்சி பார்த்தா தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. முறைச்சி பார்த்தா அடிப்போன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே தமிழக மண்ணில் ஆட்சியை அமைக்கத்தான் போகிறது. வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு அஸ்வத்தாமன் அவர்களே. பாஜக ஏற்கனவே உள்ள வந்துருச்சுங்க, இனிமே என்ன உள்ள வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவருடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். அடுத்ததாக யாருக்கும் இந்த களம் அமைய போகிறது அப்படிங்கிற தலைப்பில் பேச வருகிறார் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமீம் அன்சாரி. 2026 யாருக்கும் இடையிலே போட்டி என்ற ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார்கள். அப்படி தலைப்பை வைத்துவிட்டு அணிகளுக்கும் மத்தியிலும் ஒரு சின்ன குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எங்கள் அணியோடு நாம் தமிழரை வைத்திருக்கிறார்கள் என்று அவரே சந்தேகத்தோடு கேட்டார். உங்களை நம் தமிழர் என்று கருதிய காரணத்தினால் எங்களோடு வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அங்கே அண்ணன் கேசி பழனிசாமி அவர்கள், அந்தோ பரிதாபம், அவர் யாரையோ ஆதரிக்கிறாரா அல்லது எதிர்க்கிறாரா என்று அவருக்கும் புரியவில்லை, எங்களுக்கும் புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த அரங்கம் அனல் பறக்க நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் இடையிலே போட்டி என்று சொல்கிறார்கள். தெளிவாக ஒன்றை சொல்கிறோம், ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களுக்கும் ஜனநாயகத்தை சீரழிப்பவர்களுக்கும் இடையிலான களம்தான் 2026. ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்கள் என்று சொன்னால் தெளிவாக சொல்வோம், தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக களத்திலே முதலிடத்தில் இருக்கிறது. இங்கே போட்டி என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? சம அளவில் இருக்க வேண்டும். ஒரு புலி இன்னொரு புலியோடு மோதலாம், ஆனால் புலியாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக புலியாக இருக்க வேண்டிய ஒரு புலிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சிலர் மரபணு மாற்றம் செய்து விட்டார்கள். அந்த புலி பூனையாகிவிட்டது. புலி தாவினால் அது வேட்டை, பூனை தாவினால் அது சேட்டை. இப்படிதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர் நாம் தமிழர், இங்கே என்னதான் நீங்கள் எங்களை திராவிடத்தை விமர்சித்தாலும் நம் தமிழர் என்ற அடிப்படையில் உங்கள் மீது எங்களுக்கு அன்பு உண்டு. திராவிடத்தால் தமிழ்நாடு தாழ்ந்தது என்ற கருத்தை சொன்னார். ஐயா, கிராமத்தில் படித்துவிட்டு நீங்களெல்லாம் இந்த அரங்கத்திலே அமர்ந்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த நிலையை உயர்த்தியது திராவிடம். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையிலே அரசியல் பங்காளி சண்டைகள் உண்டு. ஆனால் 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டதிலே சில விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் கல்வி ரீதியாக தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தியதில் திராவிட கட்சிகளுக்கு பெரும் பங்குண்டு. இன்று தமிழ்நாட்டுடைய சிறப்புகளை, வாழ்வியல் வெற்றிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 நாட்கள் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்து பாருங்கள், 2 நாட்கள் குஜராத்திலே வாழ்ந்து பாருங்கள், 2 நாட்கள் மத்திய பிரதேசத்திலே வாழ்ந்து பாருங்கள், 2 நாட்கள் ராஜஸ்தானிலே வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தில் இருக்கிறது, நாம் எவ்வளவு பெரிய வாழ்வுரிமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரியும். ஒரு முறை வட இந்தியாவில் ரயிலிலே சென்று பயணித்து வந்து விட்டாலே ரயில் பயண அனுபவங்களே உங்களுக்கு பல வரலாறுகள் எழுத சொல்லும். அதனால்தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற நிலை மாறி தெற்கு வளர்கிறது, வடக்கிலிருந்து வருபவர்கள் இங்கே வந்து வாழ்கிறார்கள் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. அடுத்ததாக அண்ணன் பேசினார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில். நமக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொள்கை முரண்பாடுகள் உண்டு.
மற்றபடியாக தனிப்பட்ட எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த கருத்தை நீங்கள் அவ்வாறு தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்தியாவுக்கு சென்ற இடமெல்லாம் பெருமை என்று சொல்கிறார். தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல் அரசினால் தாழ்வு என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என்று 51 முறை ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 56 இன்ச் அளவு கொண்ட மார்பை கொண்ட என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிரதமர் இதுவரை நேரடியாக ட்ரம்ப் சொல்வது போய் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்திரா காந்தி பாகிஸ்தானத்திலிருந்து கிழக்கு வங்கத்தை பிரித்து பங்களாதேஷை உருவாக்கிய போது அமெரிக்காவுடைய ராணுவ மிரட்டலையும் மீறி பங்களாதேஷ் மக்களுக்கு துணை நின்றார். அந்த இந்திரா காந்தியின் ஆளுமை எங்கே? ட்ரம்புடைய மிரட்டலுக்கு நேரடியாக பதில் சொல்ல தயங்கக்கூடிய இன்றைய பிரதமரின் நிலை எங்கே? உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்துடைய பிரதமர் அமெரிக்காவுடைய வல்லாண்மைக்கு அஞ்சக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது பெருமையா? இங்கே சில சம்பவங்களை சுட்டிக்காட்டி நண்பர் பேசினார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் அரசால் தலைகுனிவு என்று சொல்கிறீர்கள். எது தலைகுனிவு? மணிப்பூரில் நம்முடைய சொந்த நாட்டு சகோதரிகள் நடு ரோட்டிலே நிர்வாணமயப்படுத்தப்பட்டு கலவரத்தால் இழுத்துச் செல்லப்பட்டார்களே, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உலக அளவிலே தலைகுனிவை ஏற்படுத்திய அந்த நிகழ்வு நடந்தது 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அங்கு சென்று நீங்கள் பார்த்தீர்கள். குஜராத்தில் அதிகமான காணாமல் போன குழந்தைகள் உள்ள மாநிலம் குஜராத் என்று சொல்லப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே அதிகமாக பள்ளிக்கூடங்கள் மூடக்கூடிய மாநிலம் எது என்று சொன்னால் உத்தரப்பிரதேசம். புள்ளி விவரங்கள் சொல்கிறது, நானா சொல்கிறேன். எங்களுடைய கவலை என்ன தெரியுமா? அதிமுகவின் மீது தோழமை முரண்பாடு எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டை 31 வருஷம் ஆண்ட கட்சி. என்னதான் மாறுபட்ட கருத்தோட்டங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டை முன்னேற்றிய கட்சிகளில் ஒன்று என்ற அடிப்படையில் அந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஏற்கனவே அன்பு தங்கை சொன்னார்கள், திமுக இல்லை என்றால் அதிமுக, அதிமுக இல்லை என்றால் திமுக. நிலைமை இப்போதும் சரிதான். மக்கள் நினைக்கிறார்கள், வேண்டாத சுமையை இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் களத்துக்கு வந்தால் இரட்டை இலையும் உதயசூரியனும் நேரடியாக மோதினால் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று நினைக்கிறார்கள். வேண்டாத சுமைகளை இறக்கி விட்டு அண்ணன் கேட்கிறார். அவங்க சுமையை இறக்கிட்டீங்கன்னா நீங்க ஆதரிச்சிருவீங்க. நாங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகக்குழு முடிவெடுக்கும். மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை நாம் களத்தில் பார்க்க வேண்டும். ஆக களத்தில் நீங்கள் வேண்டாத சுமையை, வட இந்தியாவுடைய வாடை காற்றை தவிர்த்து விட்டு களமாடுங்கள், அது நல்லது. அப்போது இந்த கேள்விக்கு விடை பிறக்கும். யாருக்கும் இடையிலான போட்டி என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம். இப்பொழுதும் மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். வேண்டாத சுமையை இறக்கிவிட்டு களத்துக்கு வாருங்கள், திமுகவும் அண்ணா திமுகவும் மோதட்டும், தமிழ்நாட்டுடைய நலன்களை கருதக்கூடியவர்கள் மோதட்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த நிலையில புது நாடக கம்பெனிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நாடகங்கள்லாம் முடிந்து போய் திரைப்பட யுகத்துக்கு வந்துட்டோம் நம்ம நினைச்சோம். ஆனால் சில பேர் தமிழ்நாட்டுடைய அரசியலை மீண்டும் நாடக களத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் வேதனை. இப்பொழுதெல்லாம் நாமெல்லாம் பொதுவாக யாராவது நம்ம வீதியில் ஊரில் இறந்துட்டால், அது ஏதாவது துக்கம் ஏற்பட்டால் நம்ம தான் முன்னாடி போய் பார்ப்போம். இப்போது அலைபேசியில் அழைப்பு கொடுத்து கார் அனுப்பி, வாகனத்தை அனுப்பி, உங்களுக்கு நான் துக்கம் விசாரிக்கணும், தயவுசெய்து என்னை வந்து பாருங்கன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு அரசியலை சில பேர் முன்னெடுக்கிறாங்க. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? அதை கூட பத்திரிகையாளர்கள் படம் எடுக்கக்கூடாதான். அதை கூட சகோதரி அசோகா போன்றவர்களுக்கு பார்த்து விடக்கூடாதான், தெரிஞ்சு விடக்கூடாதான், உள்ளே என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட மூடி மறைக்கும் அரசியலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் களத்தில் இடமில்லை என்பதை கடந்த 1 மாத தமிழ்நாட்டு மக்களுடைய மன ஓட்டங்கள் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, தமிழ்நாடு என்பது சமூக நல்லிணக்கத்திற்கும் சமூக நீதிக்கும் பேர் போன மாநிலம். அதனால தான் ஏழை எளிய மக்கள் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுடைய முகத்தை பாருங்கள். வாடி வதங்கி ஆடைகள் கிடிந்து 200 ரூபா சம்பளத்துக்கு கூட அவங்க தயாராக இருக்காங்க வேலை செய்யக்கூடிய நிலையில். ஆனால் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மேம்பட்டதன் விளைவாக இன்று அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கக்கூடிய நிலையிலே தமிழ்நாடை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த முன்னேற்றத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய சூழல்களை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது. அதனால தான் தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்தார். வந்து என்ன சொல்லிட்டாரு? தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை விரைவில் நாங்கள் தெலுங்கானாவில் அமல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். பஞ்சாபுடைய முதல்வர் வந்தார்.
காலை சிற்றுண்டி திட்டம், அது தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி, நீதி கட்சி தொடங்கி, காமராஜர் அவருடைய வழியாக திராவிட கட்சிகள் இன்று அதை வலிமைப்படுத்தியிருக்கின்றன. ஏழை எளிய மக்களும் படிக்கக்கூடாது, பின்தங்கிய மக்கள், ஓபிசி மக்கள், தலித்து மக்கள், மைனாரிட்டி மக்கள் படித்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட மணி அடிச்சு எங்களை ஓச்சிருவீங்க போல இருக்க, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் படித்து விடக்கூடாது என்று கருதக்கூடிய சித்தாந்தவாதிகளுக்கு மத்தியில் எல்லோரும் படிக்க வேண்டும், நான் இருக்கிறேன், நீங்கள் படித்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரே, அதை நீங்கள் பாராட்டுங்கள். போட்டி போட்டு தமிழ்நாட்டை கல்வியிலே முன்னேற்றிய அரசியல் இயக்கம் திராவிட இயக்கம். இவங்க சைக்கிள், இந்த கட்சியில் சைக்கிள் கொடுத்தாண்டு வச்சிருங்களேன், அங்கே லேப்டாப் கொடுப்பாங்க, லேப்டாப் கொடுக்கலான்னு வச்சிருங்களேன், இந்த அடுத்த கட்ட திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஆக போட்டி போட்டு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை முன்னேறி இருக்கிறது. இது ஒன்றும் பீகார் இல்லை, உத்தரப்பிரதேசம் இல்லை, உங்க குஜராத் இல்லை, தந்தை பெரியார் பிறந்த தமிழ்நாட்டு மண். இங்கே எங்களுடைய திராவிட உறவுகள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களுடைய உறவுகள், நாங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டை பாதுகாப்பதிலே ஓரணியே இருக்கின்றோம். ஆனால் ஆள்வது யார் என்று வருகின்ற பொழுது இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு அதுதான் நல்லது. ஏனென்று சொன்னால் சில நண்பர்கள் தப்பா நினைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த நேரத்தில் அதிகார ஆக்டோபஸ் கரங்களோடு டெல்லியிலிருந்து சிலர் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரசியல் ஆளுமை மிக்க ஒருவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கருத்தை விதைக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. படபடன்னு பொறிஞ்சு தள்ளிட்டாரு. எப்படி யாருக்கும் போட்டிங்கிறதெல்லாம் இல்லை, அவ்வளோதான், திமுக ஆட்சி தான் வரணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு அவருடைய பேச்சினுடைய நிறைவில் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அதற்கு பதில் சொல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கோவை சத்யன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு தான். யாருக்கும் போட்டி அப்படின்னா இதோட விடை நிறைய பேருக்கு தெரிய வேண்டியிருக்குன்னு என்ற நம்பிக்கையில் வைத்திருக்கிறார்கள். விடை ஒரே ஒரு விடை தான். உண்மைக்கும் பொய்க்குமான போட்டி தான் இது. உண்மை பேசுகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி. அதனால தான் கூட்டணி என்று ஒரு தேசிய கட்சி வருகிறது என்றவுடன் சட்டமன்றத்திலேயே மரியாதைக்குரிய முதல்வர் அவருடைய பதட்டம் தெரிகிறது. என்ன கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, டெல்லிக்கு போயிட்டீங்க, வச்சுட்டீங்க அப்படிங்கிறது. அதே காலம் கடந்து பின்னோக்கி போகலாம். என்ன போகலாம்? பழம் பழுத்திருக்கிறது, பாலில் விழ காத்திருக்கிறது அப்படின்னு கூட்டணி கட்சிக்கு இயங்கிய தலைவர்களை நாங்களும் பார்த்துருக்கோம். அதனால் கூட்டணி கணக்கு என்பது தேர்தல் நேரத்தில் அமையப்பெறுவது, இது கொள்கையை அடிப்படையில் கொள்கையை சமரம் செய்து அமையப்பெறுவது அல்ல. கூட்டணி என்பது தேர்தல் வெற்றி வாய்ப்பு, அதை நோக்கி அமையப்பெறுவது மட்டும்தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையும் பாரதிய ஜனதாவின் கொள்கையும் ஒன்று அல்ல, வேறு கொள்கை தான். இதை உண்மையாக மக்கள் மன்றத்தில் சென்று சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய துணிச்சல் அதிமுகவுக்கு இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி உண்மைக்கும் பொய்க்குமான கூட்டணி அப்படின்னா, இந்த பொய்ங்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காவி சாயம் பூசும் வேலை முதல்ல. பாஜக விழுங்கி விட்டது, பாஜக இதை செய்து விட்டது, அங்கிருந்து டெல்லியிலிருந்து இவர்களுக்கு ஆட்டி வைக்கக்கூடிய விஷயங்கள் வருகின்றன, அதை செய்வார்கள். மரியாதைக்குரிய அதுக்கு தான் வந்துட்டு அது மரியாதைக்குரிய சகோதரர் தமிழ்மன்னன் சரி சொன்னார். புலி தாவினால் வேட்டை, பூனை தாவினால் சேட்டை. கூட்டணி கட்சியாக இருந்து திமுகவை நம்பினால் உங்கள் கட்சிக்கும் சின்னத்துக்கும் போடுவார்கள் பட்டை. இதுதான் கள யதார்த்தம், இதுதான் கள நிலவரம். இப்போ போட்டி எங்கே போகுது அப்படின்னா, கூட்டணின்னு அறிவிச்சாச்சு, ஒரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்தாச்சு, நாங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை சிறுமைப்படுத்தும் நோக்கோடு ஒவ்வொரு முறையும் மலிவான விமர்சனம், தனிநபரும் விமர்சனம் வைப்பதும், என்ன அவர் எதை சொன்னாலும் அதற்கு நேரடியாக பதிலளிக்காமல் மழுப்பி ஓடுவதும், ஏதோ ஒருவரை ஏவி விட்டு வேண்டுமென்றே மட்டம் தட்டுவது போல் பேசுவதும் ஒரு வாடிக்கையான விஷயம் திமுக. ஏன்னா உண்மையை சந்திக்கிறது துணிவில்லை. ஆனால் இங்கே பேசக்கூடியவர் பேசுகிறார், எதற்கும் போட்டி என்றால் ஜனநாயகத்தை காப்பதற்கும் ஜனநாயகத்தை எதிர்ப்பவர்களுக்கும் அழிப்பவர்களுக்குமான போட்டிங்கிறது. அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி உள்கட்சியிலேயே ஜனநாயகம் இல்லாதவர்கள் எப்படி போய் ஜனநாயகத்தை காப்பாற்ற போறாங்கிறதான அடிப்படை கேள்வி.
கிளைக்கழக செயலாளராக வாழ்க்கையை துவங்கி படிப்படியாக உழைப்பும் விசுவாசமும் இருந்தால் இந்த இயக்கத்தில் பொதுச் செயலாளராகவும் அமரலாம், முதலமைச்சராகவும் அமரலாம் என்கின்ற ஒரு இலக்கணத்தில் ஒரு தலைவனை பெற்ற கட்சி நாங்க. தனிநபர் விமர்சனம் எதற்கு? இன்று இந்த மேடையில் இருந்து இல்லை, எந்த மேடையிலும் சவால் விட தயார். என்ன சவால்? எனக்கு பின்னர் என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வரமாட்டான், முதல் வேட்பாளராக வரமாட்டான் சொல்லும் துணிவு மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறதா? இன்னும் கேட்குறேன், இந்த இயக்கத்திற்காக உழைக்கின்ற 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் உழைக்கின்ற யாரோ ஒருவர், மரியாதைக்குரிய துரைமுருகன் ஆகட்டும், யாரோ ஒருத்தராகட்டும், அவரையாச்சும் துணை முதலமைச்சராக ஆக்குவேன்னு சொல்லக்கூடிய தைரியமும் துணிச்சலும் இருக்கா? ஆனால் இந்த இயக்கத்தில் எனக்கு பின்னால் விசுவாசமாகவும் உண்மையாக யார் உழைத்தாலும் இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்கிற துணிவு எங்கள் பொதுச் செயலாளருக்கு இருக்கு. இதுதான் அடிப்படை வித்தியாசம். ஆனால் தேர்தல் களம் என்று வரும்பொழுது ஒரு தலைவனாக என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் ஒரு தலைவருக்கு தான் இருக்கணும், அந்த தலைமை பண்புகள் வேண்டும் சொல்கிறாங்க. ஆமாம், அதே தான் நாங்களும் கேட்குறோம். இங்கே ஒருத்தர் வரும்போது சொன்னார், சீட்டு நான் புக் பண்ணிட்டு வந்தேன், இங்கே வந்தோன்னே அந்த சீட் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதாவது என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க வாங்க இந்த இடத்துல உங்களுக்கு சீட் இருக்குது அப்படின்னு. அதுபோல் தானே திமுகவோட தேர்தல் வாக்குறுதி 525 வாக்குறுதிகள். ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்கிறோம் வந்து அதை நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒற்றை கையத்தில் நீட்டு விலக்கப்படும் என்று 4.5 ஆண்டு காலம் ஆச்சு. அந்த ஒத்த கையெழுத்து ஏன்னு போடாமல் இருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் சட்டமன்றத்தில் இந்த கேள்வி வந்தபோது ஆம் நீட்டு விலக்கு என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் அப்படின்னார். உடனே இல்லை பரவாயில்லையே ஒதுக்கிட்டார் அப்படின்னு. ஆனால் எப்படி விலக்கு பெற்றிருப்போம்? 2024 நாங்கள் மத்தியில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்தால், காங்கிரஸ் அமர்ந்திருந்தால் நாங்கள் வீட்டு விலக்கு பெற்றிருப்போம்னு உடனடியாக ஒரு கேள்வி வருமா வராதா? அதே காங்கிரசுடன் கூட்டணி 27 MP 3 மத்திய அமைச்சராக இருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுதுதான் 2010 டிசம்பர் 21 நீட்டு என்னும் பில்லை நீங்கள் தாக்கல் செய்தீர்கள் அல்லவா? அப்போ உங்களுக்கு அது தோணலையா? இது தமிழகத்திற்கு கேடு விளைவிக்கும். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் மக்களை ஏமாற்றி மடைமாற்றி பொய்களை பேசி மட்டுமே தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய திமுகவின் பொய்யுக்கும் உண்மை மட்டுமே பேசி மக்களை சந்திக்கிற அதிமுகவுக்கும் தான் போட்டி, வேற யாருக்கும் போட்டியே கிடையாது. 10 தோல்வி 10 தோல்வி 10 தோல்வின்னே சொல்லுவாங்க. 10 தோல்வி உண்மைதான். நான் உடனே கருணாநிதி எவ்வளோ தோத்தரன்னு இந்த வரலாறுக்கெல்லாம் போக முடியல. அந்த 10 தோல்வியில் 8 தோல்வி எங்களுக்கு இரட்டை தலைமை, அதிகாரத்தை பாதியை பிரித்து இந்திய அரசியல் வரலாற்றில் இது துணை கண்டத்தில் ஏதோ ஒரு கட்சிக்கு 2 பேர் தலைவராக உட்காந்து பார்த்துருக்கோம். நம்ம அதையும் பார்த்தது அதிமுக. அதையும் சமாளித்து மேலே வந்து கட்சியினுடைய கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணி வச்சது நீங்க தானே, நாங்களா கொண்டு வந்து வச்சோம். ஆமாம், கட்சியை வச்சு அதை முடித்து ஒற்றை தலைமையாக வந்து இன்று அமர்ந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் எல்லா மேடையிலையும் எல்லா பக்கமும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். இந்த அறிவு சார்ந்த மக்களுக்கு ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, அஇஅதிமுக பிரிந்திருக்கிறது என்று தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறதா? அதிமுக 1, அதிமுக 2, அதிமுக 4 தேர்தல் ஆணையம் போட்டு சொல்லியிருக்கா? இல்லை வழக்காடு மன்றத்தில் எதோ இருக்கா? கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைக்காக கட்சியின் கோயிலாக இருக்கக்கூடிய கோவிலை ஒருத்தர் அடிச்சு உடைப்பாரு, அவர் வந்து சேர்க்கணும்னு வக்காலத்து வாங்கிட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக சொல்லிடுறேன். கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்காக வெளியேற்றப்பட்டவர்கள் தனிநபர்கள், அவர்கள் அதிமுக கிடையாது. மரியாதைக்குரிய அண்ணன் கே.சி. பழனிசாமிக்கு ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து லாயர் படித்தவர். ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னா அப்போ நாங்கள் கூட கோரிக்கை வைக்கலாம், மு.க. அழகிரி சேர்த்துருங்களேன், நல்லா இருக்குமே. என்ன திமுகவின் ஒரு அணி மு.க. அழகிரி அணி, அது ஒன்றிணை சேர்த்துருங்களேன். அப்போ திமுகவிலிருந்து அந்த பக்கம் பாருங்க, இல்லை திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் திமுக அணின்னு பேசுவோமா? திமுகவிலிருந்து வெளியேறி மதிமுகவை துவங்கினார் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள். என்னைக்காச்சும் அப்போ ஊடகம் இருந்துச்சு, எந்த ஊடகமாச்சு மதிமுக வைகோவை ஒன்று சேர்த்தாதான் திமுக வெற்றி பெறும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? அதே இப்போ அதிமுகவில் மட்டும் இவர்களை சேர்த்தாதான் வெற்றி பெறணும் இந்த ஊடகத்தில் மட்டும் இந்த கதையை ஓடுது. இந்த கட்டமைப்பு, இந்த இரட்டை தலைமை 3வது முறையாக தேர்தலில் வாக்கு கேட்டு அதை தோல்வி, மீண்டும் ஒற்றை தலைமையாக வருகின்றோம். இதையெல்லாம் சரி பண்ணி இந்த இயக்கத்தை கிளைக்கழக செயலாளர் இருந்து பொதுச் செயலாளராக போனவர் வந்து இன்னைக்கு சரி பண்ணி இன்னைக்கு களத்தில் 175 தொகுதிகளுக்கு தனியாக சென்று பிரச்சாரத்தையே முடிச்சார் மேடம். அந்த கழகத்துக்கு இவரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மு.க. ஸ்டாலினால் ஒரு தொகுதிக்கு போக முடியல, இது வரைக்கும் மக்களை சந்திக்க முடியவில்லை. கள்ளக்குறிச்சி 68 பேர் இறந்து போயிட்டாங்களே, ஏன் போல நாங்கள் கேட்கவே இல்லை. கேட்டு டயர்ட் ஆகிட்டோம், பதில் வராதுன்னு தெரியும். ஆனால் 175 தொகுதிக்கு எடப்பாடியார் போனார். ஆயிரக்கணக்கான மக்கள் மழை வெயில்னு பாரம் வந்து அன்பால் அவரை வந்து வரவேற்று அடுத்த ஆட்சி ரெட்டை இலை தான் சொல்லி கட்டியம் சொல்லி அனுப்புகிறாங்க.
இதுதான் வரலாறு. அண்ணா ஒரு தொகுதிக்கு கூட மு.க. ஸ்டாலினால போக முடியலையே. முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க ஏன் போறாரு, போக முடியல? மாவட்ட வாரியா போறாரு, இல்ல. ஆய்வு நடத்துறாரு, பல நிகழ்ச்சிகளுக்கு போறாரு. அந்த அந்த ஆய்வு முதலமைச்சர் செய்ய வேண்டிய ஆய்வை பிரச்சாரத்துக்கு போல முதலமைச்சர் போயிட்டு தானே இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் செய்ய வேண்டிய ஆய்வை சுகாதாரத்துறை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் யாரோ போய் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மத்திய பிரதேச ராஜஸ்தானில் 21 குழந்தைகள் உயிராட்சி காப்பாற்றப்பட்டிருக்கும். இதுதான கலை யதார்த்தம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த ஸ்பீட் ஆஃப் தி பாஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த டீம் பாங்க. உங்களுடைய தலைமையில் இருப்பவருடைய வேகமே அதுதான் உன்னோட டீமோட வேகம் அப்படின்னு. முதலமைச்சர் ஆய்வு போய் என்ன நடந்துருச்சு? இன்னும் கூட தஞ்சையில் டெல்டா மண்டலத்தில் வெள்ளத்தில் தான் மிதக்குது பயிர்கள். தன் உதிரத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த விவசாயிகளோட இங்கே நடுவோடு தான் நிற்கிறாங்க. 2026 வருவோர் வருவட்டும், போவோர் போகட்டும், மாற்றம் என்று சொல்வோர் சொல்லட்டும். ஆனால் இப்ப வருவாங்க, இன்னும் எதிர்பார்க்குறீங்க. யார் கட்சி ஆரம்பிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு கட்சி திடீர்னு உதயநிதி தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு வந்தோடனே ஜனவரி கூட யாரோ ஒரு சீனியர் வெளியே வருவார். நான் ஒரு அதிமுகன்னு ஆரம்பிக்கிறேன், கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஆரம்பிக்கிறேன், வருவார். அதனால தான் வருவோர் வரட்டும், போவோர் போகட்டும், மாற்றம் எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போவது எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் என்ற குரல் கண்டிப்பாக ஒலிக்கும். போட்டி என்பது உண்மைக்கும் பொய்க்கும். உண்மை என்றுமே வெல்லும், உண்மையும் நேர்மையும் என்றுமே வெல்லும். அதிமுக வெல்லும். நிறைவாக எல்லா பக்கமும் அம்புகள் பாய்ந்தாலும் அத்தனைக்கும் நோட்ஸ் எடுத்து தயாராக இருக்கக்கூடிய அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். ஜனநாயகத்தினுடைய தலைமை பண்பு தலை நிமிர்ந்து நிற்பது தானே தவிர டெல்லியின் காலடிகளில் தேடுவது தலைமை பண்பு அல்ல. தன் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அக்பர் அலி ரோட்டில் நித்தம் மாறி மாறி போய் கால்களில் விழுந்து நாற்காலிகளை தக்க வைத்த ஆட்சிக்கு நடுவே தன்மானத்தோடு ஈடியா, ஐடியா, சிபிஐயா எத்தனை ஜகை கொண்டு வந்தாலும் தமிழனின் தன்மானத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆட்சிதான் தனித்தன்மையோடு நிலைக்கிற ஆட்சியா, அல்லது டெல்லிக்கு சலாம் போட்டு முதுகெலும்பை வளைக்கிற அடிமைகளின் ஆட்சியா என்பதற்கான தேர்தல் தான் இந்த 2026க்கான தேர்தல். நம்முடைய நாம் தமிழர் தம்பி ஒரு விடயத்தை சொன்னார். நான் எப்போதும் என் அண்ணனுக்கும் சேர்த்து அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிற ஒரே பதிலை சொல்லி நான் கடந்து போகிறேன். வெறுங்கரண்டி வைத்திருக்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டலாம், நாங்கள் கையில் எண்ணெய் வைத்திருக்கிறோம், பார்த்து பக்குவமாய்த்தான் ஆட்ட முடியும். ஒரு கோயிலை பூட்டுவதாலேயே நீங்கள் எப்படி ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் சார்ந்தவர் என்று சொன்னார். ஒரு கோயிலுக்கு நீங்கள் கோபப்படுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு கோயில் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோவில்களிலும் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அவன் கோவிலுக்குள் உள்ளே அல்ல, கருவறைக்குள்ளே அல்ல, அந்த கடவுளையும் தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்பது இந்த ஆட்சியின் சாதனை. இன்னொரு அடித்தகவல் சொல்லுகிறேன் என் தம்பிக்கு. தாழ்த்தப்பட்டவர்கள் கோவிலுக்கு உள்ளே போவது மட்டுமல்ல, இன்றைக்கு திருநங்கையர்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள் ஓதுவார்களாக, அர்ச்சகர்களாக எங்கள் மாண்புமிகு அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தலைமையில் போகிறார். அது போதும். அங்க ஒருத்தர் என்னுடைய பழைய கூட்டாளி, பாஜகவினுடைய அஸ்வத்தாமன், நாங்கள் 2 பேரும் நீதிமன்றத்தில் ஒன்னா பணியாற்றியவர்கள், ஒரே சட்டக்கல்லூரியில் படித்தவங்க. அவர் பாவம், அவர் என்ன செய்வார்? எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, என்னுடைய நண்பரும் அந்த கட்சியில் அப்படி நிற்கிறாப்ல அப்படிங்கிற பெருமை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தத்தால் இந்த மண்ணுக்கு பயன் உண்டா என்றால் இந்த மண்ணில் பிரிவினைவாதத்தை விதைப்பதை தவிர வேறு ஒன்றும் அவர்களால் செய்துவிட முடியாது. இதை நான் சொல்லல. நான் யார் தெரியுமா? ராயபுரத்து ஜாம்பவான். எல்லா தேர்தலையும் நான் தான் ஜெயிச்சேன். இந்த தேர்தலில் நான் தோற்றதுக்கு காரணமே பாஜக. எங்க அண்ணா பாக்ஸர் ஜெயக்குமார் அண்ணன் நோ தப்பு.
நம்ம அண்ணன் அவரு, என்னதான் இருந்தாலும் நம்ம பங்காளி. அவரு பங்காளியை வேற யாருக்காக விட்டு கொடுத்துடக்கூடாது. சரி, அவர் தான் அப்படின்னா தர்மபுரியில் முனுசாமி அண்ணன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களா? நான் ஏன் அண்ணன் கோவப்படுறாரு? பாஜக இங்க வளரவே முடியாது, வெட்டி விடுவோம் அப்படின்னாரு. ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் அதிமுகவோடு எதிர் வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் டபுக்குன்னு வழக்கம் போல டெல்லிக்கு போயிட்டாப்ல. சரிங்க, போனதுதான் போனீங்க, கட்சி தலைவரை பார்க்க போறீங்க, அது ஏங்க கட்சி போட மூடிக்கிட்டு வரீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்டாங்க. அவரை கேட்டா சத்தியன் சொல்றாரு, அவர்தான் தலைமை. ஏப்பா, அமித்ஷாவை பார்த்துட்டு கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு வெளியில வந்தவர் தான் தமிழ்நாட்டினுடைய தலைமையா கேட்டார். அஸ்வத்தாமன் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப திருவண்ணாமலையில் 2 காவலர்கள். தப்புதான். ஒவ்வொரு தனி மனிதன் செய்கிற எல்லா குற்றம் செயல்களுக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றால், பில்கிஸ் பானுன்னு ஒரு கர்ப்பிணிய என்ன பண்ணீங்க சார்? அது பழசு சார், அமித்ஷாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம். அப்படியா? அந்த 11 பேரையும் நீங்கள் விடுதலை செய்தீர்களே, 11 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவித்ததற்கு பிறகு, தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு அந்த 11 பேரை, கற்பழிப்பு குற்றவாளிகளை நீங்கள் வெளியில விட்டீங்கல்ல, நீங்க இதெல்லாம் பேசலாமா? காவலர்கள் இடைநீக்கம் இல்ல, அரசு பணியிலிருந்தே இந்த அரசாங்கம் தூக்கி எறிஞ்சிருக்கு. தவறு செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நீங்க என்ன சாதனை செஞ்சிட்டீங்க அப்படின்னாரு. நீங்க என்ன சாதனை செஞ்சிட்டீங்க? இந்தியாவில் அதிமுக ஆட்சி விட்டுட்டு போறப்ப -0.03 இதுதான் ஜிடிபி. கேட்டா கொரோனா சார் அப்படிம்பாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தப்பையும் கொரோனா தான் இருந்துச்சு. 0.03 இருந்த ஜிடிபிய 7.63% கொண்டு வந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நிறைய தொழில் முதலீடுகள் நடத்தினீங்க. இப்ப சொல்ற புள்ளிவிவரம் நான் சொல்லல, அதிமுகவும் அதிமுகவில் மண்குதிரை ஏற நினைக்கிற பாஜக ஒன்றிய சர்க்கார் கொடுத்த புள்ளிவிவரத்தை நான் சொல்றேன். இந்தியாவில் தொழில் முதலீட்டில் முதலிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார். தொழில் முதலீடு ஊக்குவிப்பில் இந்தியாவிலேயே 2வது இடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தனிநபர் வருமானத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் 2வது இடம், வருமானத்தின் அடிப்படையில் முதலிடம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கல்வியில என்ன பண்ணிட்டீங்க? கல்வராயன் மலையில் இருக்கிற ரேவதி, கல்வராயன் மலையில் இருக்கிற என் தங்கை ரேவதி பழங்குடியின பெண் சொன்னாலே, எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா இல்ல, என் தாத்தா இல்ல, ஆனா கலைஞர் தாத்தா அப்ப எங்க மலையில கட்டின பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில நான் படிச்சேன். இன்னைக்கு ஐஐடி போறேன். இதுதான் சார் கல்வி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் நாங்க பேசினா சுயபெருமைன்னு சொல்லலாம், மற்ற மாநில முதல்வர் பேசினா சொல்லலாம். அந்த குழந்தைகள் வந்து சொன்னார்கள், அந்த பிள்ளைகள் வந்து பேசினார்கள். ஒரு பிள்ளைய, என்னம்மா நான் முதல்வன் திட்டத்தில் ஜப்பானுக்கு போறியாமே, உனக்கு ஜப்பான் மொழி தெரியுமான்னா அந்த பிள்ளை ஜப்பான்ல பேசின காட்சியை நாம் இங்கு பார்த்தோம். நாங்கள் உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறோம் சார். சுதந்திர இந்தியாவில் இதை நான் சொல்லல, ஒன்றிய பிரதான் சொல்றார். ஒன்றியத்திலேயே இந்திய மாநிலத்திலேயே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எலிமெண்டரியில 99.9% சார். சுதந்திர இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் பெற முடியாத வளர்ச்சியை தமிழ்நாடு வச்சிருக்கிறது. எப்படி சார் நீங்க சொல்றீங்க? அந்த மாநிலத்துக்கு தான் நீங்க 2000 கோடி நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நிதி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்தி படிங்கன்னு. நீங்க வேறு முதலமைச்சரா இருந்திருந்தா கால்களினால் முதலமைச்சரானவர் என்ன செய்திருப்பார்? மும்மொழி தேவைன்னு ட்வீட் போட்டிருப்பார். என் தலைவன் சொன்னா, நீ 2000 கோடி இல்ல, 5000 கோடி இல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் என் மண்ணை அடகு வைக்க மாட்டேன்னு சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார். கல்வியில் முதலிடம். மருத்துவத்துறையை பத்தி கொச்சைப்படுத்தினாங்க.
அந்த மருத்துவத்துறைக்கு முதல்ல அனுமதி கொடுக்க வேண்டியது, லைசன்ஸ் கொடுக்க வேண்டியது நீங்க பக்கத்துல கூட்டணி வச்சிருக்கிற பாஜக தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாராசூட்டிக்கல் தான் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும், அவங்க லைசன்ஸ் கொடுக்கணும். ஆனால் அது பிரச்சனை அல்ல. பிறந்த குழந்தை இறப்பு இந்தியாவிலேயே குறைந்தது 99.8% குறைத்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதை நான் சொல்லல, மத்திய அரசு சொல்லுது. கல்வியில் முதலிடம், குழந்தை பிறப்பு இறப்பில் தடுப்பில் முதலிடம். அதை போலவே சார், நான் இந்த கட்சியை சார்ந்தவன், என் முதலமைச்சரை பெருமையாக பார்க்கிறேன். என்ன தெரியுமா? த இன்னோவேட்டிவ் லீடர். நீங்க சொல்றீங்கல்ல, ரஷ்யா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டான். என் தலைவனுக்கு செய்தி வருது, 14 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த புற்றுநோய் மருந்து போட்டா பெண்களுக்கு எதிர்காலத்தில் புற்றுநோய் வராதுன்னு சொன்ன உடனே 38 கோடியை இமீடியட்டா ஒதுக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 14 வயதுக்கு இருக்கிற பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பு மருந்து இலவசம் அறிவிச்சிருக்கோம். இத பட்டியலிட்டுக்கிட்டே போலாம். தனிநபர் வருமானம், கல்வி, முதலீடு, தொழில் வளர்ச்சி. இந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சிக்கும் இந்த 4.5 ஆண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இப்படி ஒப்பிட்டீங்கன்னா மலை எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பாஜக உள்ளே வந்துவிடும் அல்லது அதிமுக. சார், நாங்கள் மக்களோடு இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். 2026 திராவிட மாடல் 2.0 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது உங்களையும் பதவியேற்பு விழாவிற்கு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் தமிழ் பிரசன்னா அவர்களே. அவர் தமிமுன் அன்சாரி அவர்களாவது திமுக ஆட்சி தான் சொல்லிட்டு போனார். அண்ணன் பதவியேற்பு விழாவுக்கு பத்திரிகையெல்லாம் அடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு ரெடியா இருக்கிறாங்க. யாருக்கும் போட்டினா எதிர்பார்த்தது போலவே 6 பேரும் இங்கே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஜனநாயகத்தை காப்பவர்களுக்கும் எதிர்ப்பவர்களுக்குமான போட்டி, உண்மைக்கும் பொய்க்குமான போட்டி, திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போட்டி, இப்படி பல்வேறு பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் இவங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிறாங்க. 2026 யாருக்கும் போட்டி அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தான் போட்டி. இது என்னம்மா பிரசன்னா கூட சொல்லாத பயங்கரமான தியரியா இருக்கே, திமுக காரங்க கூட இப்படி பேசலையே அப்படின்னு யோசிக்கீங்க. இது எல்லா ஆட்சிக்கும் பொருந்தக்கூடியது. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுகவுக்கும் தான் போட்டி. இந்த ஆட்சி 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. நீங்கள் 2021 சொன்னது என்ன, 2026 நடந்தது என்ன? இவ்வளவுதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி. சிறப்பான ஆட்சி நடத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு போட்டியே கிடையாது. அல்லது மக்கள் ஆட்சியில் குறை இருக்குன்னு நினைச்சாங்கன்னா மாற்றி ஓட்டு போட போறாங்க. இவ்வளவுதானே சிம்பிளான போட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது என்றால் அவங்க ஆட்சியில் அண்ணன் பிரசன்னா அவர்கள் சொன்னது போல, அண்ணன் தமிமுன் அன்சாரி அவர்கள் சொன்னது போல, நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம், எங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிலையாக, அவர்கள் சொல்வதுதான் நிலையாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறார்கள். தமிழ்நாடு அதை பார்த்துருக்குல்ல. 2016 ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைச்சாங்க. அதே போல இன்னைக்கு அவங்க அமைக்க போறாங்க. அல்லது திரு சத்யன் அவர்கள் சொல்றதுதான் சத்தியமாக இருந்தால், ஒருவேளை இல்லை அவங்க சொன்ன வாக்குறுதி எதையுமே அவங்க நிறைவேற்றல, 500 சொன்னாங்க, 5 தான் செஞ்சாங்க, 50 தான் செஞ்சாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்பது இந்த பக்கம் சொல்வது உண்மையாக இருந்தால் மக்கள் அதற்கேற்ற போல முடிவெடுக்க போகிறார்கள். ஏன் இந்த 2 முடிவு தான் எடுக்கணுமா? இதுக்கு இடையில எங்கள் அண்ணன் சீமான் இருக்கிறார், தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது, இன்னும் பல கட்சிகள் இருக்கிறார்கள், சுயேட்சையா 4 பேர் நிற்பாங்க. அவங்களுக்குள்ளெல்லாம் போட்டி இருக்கக்கூடாதா? அதில் நிச்சயமாக அவர்கள் எல்லாமும் இருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் நம்ம குறைத்து மதிப்பிடவே இல்லை. ஆனால் பிரதான கேள்வி, ஒரு தேர்தல் என்று வரும்போது மக்கள் மத்தியில் எழுவது, இந்த ஆளும் கட்சி சரியாக செயல்பட்டிருக்கிறதா, இவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கலாமா கூடாதா அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் மக்கள் சீர்தூக்கி பார்க்க போகிறார்கள். அந்த போட்டியில் இந்த முறை திமுக வெல்ல போகிறதா அல்லது வேறு யாராவது வெல்ல போகிறார்களா அப்படிங்கிறத மக்கள் சீர்தூக்கி பார்த்து 2026 பதிலளிக்க போகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.